மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியாகிய சனி பகவான் குருவோடைய வீட்ல 3ஆம் ஸ்தானத்துல இருப்பது ஒரு நல்ல விஷயங்க. அவர் இத்தனை நாட்களாக கும்பத்துல இருந்தாருங்க. இப்போ 2 மாதங்களுக்கு முன்பு நடந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக குருவோடைய வீட்டுக்கு பெயர்ச்சியாகி இருக்கிறாருங்க. சனி போன்ற ஒரு பாவ கிரகம் சுபத்துவமான ஒரு சுபரின் வீடாகிய மீன வீட்ல, குருவின் வீட்ல இருக்கிறது ஒரு நல்ல விஷயங்க. அதன் மூலம் இவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குங்க. 2ஆம் பாவத்தில் ராகு இருந்தாலும் கூட, அவர் குரு பார்வையில் இருக்கிறனால ஒண்ணும் பெரிய கெடுதல்கள் இருக்காதுங்க. சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் இருக்கும். வரவேண்டிய பணம் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகலாங்க ராகுவின் காரணமாக. ஆனால் நிச்சயமாக வரும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறனால, அந்த விஷயங்கள் தாமதமானாலும் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்குங்க. 4ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கிறனால, தாயார் விஷயங்கள்ல ஒரு நல்ல மேம்பாடு இருக்குங்க. வண்டி, வாகனம் ஆகியவற்றை மாத்த நினைச்சுக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு அது இப்போது நடக்குங்க. கல்வியில ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களுக்கு நினைத்த இடத்தில் சீட்டு கிடைச்சு, நல்ல ஒரு கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், இந்த மகர ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 6ஆம் பாவத்துல சூரியன் மறைந்திருப்பது ஒரு நல்லதுதாங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் மறைந்திருந்தாலும் கூட, அவர் சுபர்களோட சேர்ந்து புதனோடையும், குருவோடையும் சேர்ந்து இருப்பது ஒரு நல்ல விஷயங்க. 8ஆம் பாவகத்துல செவ்வாயும், கேதுவும் இருப்பது, சூட்சம வலுவோடு இருப்பது ஒண்ணும் பெரிய அளவுல கெடுதல்களை தராதுங்க. ஏன்னா, செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருந்தால் தான் ரொம்ப ஒரு மோசமான பலன்களை தருவார். கேதுவோடு சேர்ந்திருக்கும்போது, அவர் சாந்தமாகி அவருடைய சுப தன்மைகளை ஒரு விவேகம் போன்ற, ஒரு நிதானம் போன்ற விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல தாங்க வருவாரு. அதனால ஒன்றும் கெடுதல்கள் இல்லை. மொத்தத்துல இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் ஒரு சாதகமான ஒரு மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை 6 மணியிலிருந்து ஜூலை மாதம் 1ஆம் தேதி மதியம் 4 மணி வரைக்கும் சந்திராஷ்டமங்க. இந்த காலகட்டத்துல புதிதாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் அன்றாட வாழ்க்கையை மட்டும் பார்த்துக் கொண்டு விநாயகரை வழிபட்டு வருவதன் மூலமாக இந்த சந்திராஷ்டமத்தினால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் குறையுங்க.